ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். யாரை பற்றி அப்படின்னா, நம்ம கம்பம் மீனாக்கா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேவலமான ஒரு லேடி. ஆக்சுவலி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிறகு டிடி பொன்னூஞ்சல் போட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அவங்கள கேவலமானவங்கன்னு சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் நடிகர்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறது தப்பு. கண்டிப்பாக அது பேர் பிச்சை தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கடை ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய புடவைகள் சேல்ஸ் ஆகணும்னா இன்ஸ்டாவில் இருக்க நடிகர்கள்கிட்ட எனக்கு சாரீ பண்ணித்தரேன், ப்ளவுஸ் பண்ணித்தரேன் நீங்கள் பிச்சை எடுக்கிறது நிறுத்துனீங்கனாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. அதே மாதிரி நடிகர்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். காசு வாங்கிட்டு எதுவாக இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு சாரீ கொடுக்குறாங்களா வாங்கிட்டு அதுக்கான வீடியோவும் போடுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலவங்க ஒருத்தவங்களுடைய நல்லா ஃபேமில் இருக்க ஒருத்தவங்களோட பேரை கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பானது. ஏன்னா மீனாக்கா எனக்கு ஒரு கடந்த ஒரு 6 வருஷமாக தெரியும். ஏன்னா ஷீ இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். நான் நேற்று இதை கேட்ட உடனேமே ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு மனசு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு நபர் அப்படி இருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி மீடியா மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்குது. லைஃப்பில் என்னென்னதோ விஷயங்கள் நடக்குது. அங்கங்கே கற்பழிப்பு பண்ணுறாங்க, அங்கங்கே ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. அதை பற்றியெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 2 புடவை, ஒரு 2 பிளவுஸு, இதுக்கு அந்த லேடியை போய் தூக்கி வச்சு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு, ஓ மை காட், மீடியா இன்னும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு ஒரு ரொம்ப வருத்தமானதுன்னா, மீனாக்கா கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கடந்து வந்த பாதைகள், கஷ்டங்கள் எல்லாமே ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய மீட் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாகவே பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கண்டிப்பாக அந்த லேடி கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். உண்மையா நானும் சிவனுடைய மறு அவதாரம் திருநங்கை. அப்படி இருக்கும் போது நான் என் வாயாலேயே சொல்றேன், கண்டிப்பா நீங்க போய் சொன்னதுக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பீங்க. இது சாபம்லாம் கிடையாது. சாபமா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு நியாயமான ஒரு பெண்ணுக்காக, ஒரு தோழியா, ஒரு அக்காவா எனக்கு அவங்கள தோணும் போது இது மாதிரி பாதிக்கப்பட்ட உடனே நான் கேட்டேன். உங்களோட ஆடியோஸும் கேட்டிருக்கேன். அவங்க அப்போ கூட பிளவுஸ் அனுப்புங்க, வீடியோ போடுறேன்னு தான் சொன்னாங்களே தவிர உங்களை மிரட்டலை. இந்த மாதிரி கேவலமாக பண்ணி தான் நீங்கள் சம்பாதிக்கணும்னா அந்த 10 ரூபாய் 1 ரூபாய் கூட உங்கள் உடம்புல ஒட்டாது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ஓகே, இதுக்கப்புறம் தயவு செய்து சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மூவி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், நியாயமான விஷயத்துக்கு மட்டும் இது பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய்.